ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. ஆன்மீக முதிர்ச்சியுள்ள அனுஷ்யாபாய். 24/12/1911. நான் அதிகாலை எழுந்திருந்தேன். காக்கட்டாரத்தியில் பங்கு கொண்டேன். நான் திரும்பி பிரார்த்தனை செய்தபடி நடந்து வந்தேன். திரு மந்திரிக்கு திரும்பிச் செல்வதற்கு அனுமதி கிடைத்துவிட்டது. எனவே ஒவ்வொருவரிடமும் விடைபெற்று கொண்டு தமது குடும்பத்தினர் அனைவருடனும் திரும்பிச் சென்று விட்டார். அவர் மிக மிக நல்ல மனிதர். வாமன்ராவ் பட்டேலும் கிளம்பி சென்று விட்டார். இதற்கு பிறகு ஏராளமான பக்தர்கள் வந்து சேர்ந்தனர். அவர்களுள் அனுஷ்யாபாய் என்றொரு பெண்மணியும் இருந்தாள். ஆன்மீகத்தில் அவள் மிகவும் முதிர்ச்சி அடைந்தவள் போல காணப்பட்டாள். சாயி மகராஜ் அவளை மிகுந்த கருணையுடன் நடத்தினார். அவளுக்கு 4 பழங்களை அளித்தார். அதன் பின்னர் 5 புதல்வர்களை கொண்ட ஒரு மனிதனின் கதையை கூறினார். அவர்களுள் 4 பாகப் பிரிவினையை கேட்டு பெற்று கொண்டனர். அந்த 4 2 அவர்களுடைய தகப்பனாருடன் மீண்டும் இணைந்திட முடிவு செய்தனர். இவர்கள் 2 ஒருவரை விஷமிட்டு கொல்ல தகப்பனார் தாயாருக்கு கட்டளையிட்டார். அவளும் கீழ்ப்படிந்தாள். இன்னொருவன் மிக உயரமான மரம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்தான். மரணத்தின் விளிம்பில் இருந்தான். ஆனால் அவனுடைய தகப்பனாரால் சுமார் 12 வருடங்கள், அதாவது அவனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறக்கும் வரை உயிருடன் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டான். அதன்பின் அவனும் இறந்தான். சாயிபாபா 5வது புதல்வனை பற்றி எதுவும் சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரை இக்கதை பூர்த்தியாகாதது போல் தோன்றுகிறது. மதிய உணவுக்கு பின்னர் நான் சிறிது நேரம் படுத்திருந்தேன். அதன் பின்னர் ராமாயணம் படித்தேன். மாலை நேரத்தில் வழக்கம் போல் நாங்கள் சாவடிக்கு எதிரில் இருந்து சாயிபாபாவை வணங்குவதற்கு சென்றோம். இரவில் பீஷ்மாவின் பஜனையும் தீக்ஷித்தின் ராமாயணமும் நடைபெற்றது. டாக்டர் ஹடே இன்னமும் இங்குதான் உள்ளார். அவர் மிக மிக அருமையான மனிதர். திரு மகாஜனியும் இங்கு உள்ளார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.